ஓகே, வெல்கம் டு மோசரி டாக்ஸ். மோசரி டாக்ஸ்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பத்தி எரியிற அந்த தீயை பத்தி தான். நீங்க எப்படியும் பல யூடியூப் சேனல் எல்லா இடத்துலயும் வரிசையா இதைத்தான் போட்டிருப்பாங்க இல்லையா ப்ரோ? ஏகப்பட்ட நியூஸ் பார்த்துருப்பீங்க. நீங்க என்னடா புதுசா பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க வந்து எல்லாருமே யோசிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லா நியூஸ்ல நீங்க பார்த்த விஷயங்களை திருப்பி விக்கிபீடியா பார்த்து வந்து நம்ம இப்போ ஒப்பிக்க போறது இல்லையே. நம்ம வந்து கொஞ்சம் இதை வித்தியாசமான முறையில அணுகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த புஷ் ஃபயருக்கு வந்து தமிழ் என்ன? காட்டுத்தீன்னு சொல்லலாம். காட்டுத்தீ. இந்த புஷ் ஃபயர் காட்டுத்தீக்கு பேசக்கு அதிக தகுதி உடையவங்க யார் தெரியுமா? நாம தான். ஏன்னு சொல்லுங்க. ஆஸ்திரேலியால நம்ம புஷ் ஃபயர் அப்படின்ற இருக்கிறதுலே வந்து உலகத்திலே அதிகமா புஷ் ஃபயர் ப்ரோன் கண்ட்ரி நம்பர் 1 கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா. ஓகே. நம்ம தான் வந்து அதுக்கு இன்ஃபேக்ட் நான் இதை வந்து நேராவே பார்த்திருக்கேன். நீங்க அதை விட்னஸ் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன். 2021ல புஷ் ஃபயரை நேரடியா பார்த்திருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல்னா அது எப்படி உருவாகுது, எதனாலலாம் பரவுது, பிளஸ் இந்த பர்டிகுலர் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆப்வியஸ்லி அதை நம்ம டச் பண்ண போறோம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ஒரு விஷயத்தை வச்சு அங்க என்னென்ன அரசியல்லாம் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. அறிவியல்னு சொன்னீங்க, சரி ஓகே. அறிவியல் இருக்கா இருக்கி அப்படின்னு நம்ம சொன்னோம். அரசியல் சொல்லலையே. அதுல இருந்து அப்படி கொஞ்சம் எலிவேட் ஆகி அரசியலுக்கு போறோம். சரி ஓகே. சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். மனுஷன் கண்டுபிடிச்சதுலே மிகப்பெரிய முக்கியமான கண்டுபிடிப்பு எதுன்னு நினைக்கிறீங்க? தீ இல்லையா? கண்டிப்பா. ஆமா. ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் ரைட்? ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் மேபி இந்த வேற எதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாலும், இப்ப நீங்க ஏஐ இருக்கு, உங்களுக்கு போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, மொபைல் இருக்கு. ஆனா அது எல்லாத்த விட மனுஷன் கண்டுபிடிச்சதுல மிக முக்கியமான கண்டுபிடிப்பு வந்து தீ தான். ஏன்னா அதுதான் பேசிஸ் ஆஃப் எவ்ரிதிங். மறுபடியும் இன்னொன்னு சொல்றேன், தீயை வந்து மனுஷன் கண்டுபிடிக்கல. ஆப்வியஸ்லி அது ஆல்ரெடி வந்து இருந்திருக்கும். அதை வந்து அதை எப்படி நம்ம வந்து இன்ஃபேக்ட் அவன் ஆல்ரெடி பார்த்திருப்பான். எங்கெல்லாம் பார்த்திருப்பான்? ஒரு வல்கானோல பார்த்திருப்பான். ஒரு திடீர்னு மின்னல் வரும்போது அதுல இருந்து வர தீயை பார்த்திருப்பான். ஆனா அதை வந்து அவனுக்கு என்னன்னே அவனுக்கு தெரியாம இருந்திருப்பான். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்திருப்பான். இன்ஃபேக்ட் 4 மில்லியன் இயர்ஸ், நான் இங்கிலீஷ் தமிழ் சேர்த்து சொல்றேன், மில்லியன் எப்படி சொல்லணும்னு தெரியல, 4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே மனுஷன் வாழ்ந்தப்பவே இந்த தீயெல்லாம் வந்து பார்த்திருக்கான். பட் வந்து அவனுக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிலாம் தெரியல. கிட்டத்தட்ட அனிமல் கூட அனிமல் கிங்டம், இந்த அனிமல் கூட தான் நம்மளும் சேர்ந்து வந்தோம். பட் இந்த தீயை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஹியூமன், நம்ம அந்த நேண்டர்தால்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்டெப் எலிவேட் ஆகுறோம். அப்பதான் வந்து அந்த தீயை அவன் வந்து எப்படி கட்டுப்படுத்தி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அனிமல்ஸ் இதெல்லாம் விரட்டி அவன் தனியா ஒரு ஆளாகிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அதை அப்படியே இன்னொரு எலிவேட் பண்ணி சமைக்கிறதுக்கு வந்து அந்த தீயை பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அதே விலங்குகள்லாம் அடிச்சு சாப்பிட்டு அதுல இருந்து ஒரு விஷயங்கள் வந்து இது பண்றாங்க. ஸோ அப்படியே இப்படி ஒவ்வொரு விஷயமா வந்து அந்த தீயில பண்ணும்போது தான் வந்து சிவிலைசேஷனே ஸ்டார்ட் ஆகும். என்னடா சம்பந்தம் இல்லாம எங்கேயோ சிவிலைசேஷன் போயிட்டோமே. தீல இருந்து எப்படி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆனவங்க ஒரு ஸ்டோரி சொல்ற பாருங்க. இப்போ வந்து ரொம்ப வந்து இது வந்து ஒரு மாதிரி சோசியலா இருக்கும். இப்ப தீ கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி வர எல்லாரும் இருட்டுல வந்து நைட் வரலாம், எல்லாரும் வந்து உட்காந்து பேசிட்டு போயிருவாங்களாம். இப்ப வந்து கொஞ்சம் கோல்டா இருக்க அந்த ஏரியாலாம் நைட்டு தீ போட்டு வார்ம் பண்ணி அங்க ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவாங்க. இப்ப நம்ம கேம்ப் ஃபயர் எப்படி பேசுறோம், அத மாதிரி ஆரம்பிச்ச ஒரு கல்ச்சர். அதுல இருந்து வந்ததான் இந்த கேம்ப் ஃபயர். சோ ரொம்ப நேரம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசணும்னா யூ நீட் அ கம்யூனிகேஷன் டூல். அப்ப வந்து என்ன, ஒரு லாங்குவேஜே வந்து சும்மா கண்டமனைக்கு பேசிருப்பாங்க. சோ அது வந்து பேச ஆரம்பிக்கும் போது அப்பதான் சில கதைகள்லாம் வந்து கூட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு கதை சொல்லி அது வந்து அப்படியே வருஷம் ஜென்ரேஷனா கதைகளா மட்டும் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இதை யோசிக்கிறாங்க, இதை நம்ம சொல்லிட்டே போனா கூட அது மிஸ் ஆயிருமே சில அந்த நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லிட்டு அதை வந்து நம்ம எங்கேயாவது கார் பண்ணும், அதை ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கல்லுல வந்து அதை வந்து வரைய ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து தான் அந்த கல்ல உள்ள கல்வெட்டுகள் எல்லாம் வந்து அங்க இருந்து அப்படியே ஒரு இதை நீங்க ஒரு லாங்குவேஜ் உருவாகுது, மக்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் உருவாகுது, எல்லாமே இந்த தீல இருந்து காரணம் இந்த தீ இல்ல தண்ணி ஊத்தி அணைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உண்மையா பாருங்க, இது ஒரு பிலாசபிக்கலா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து உலகமே அதை பத்தி பேசிட்டு இருக்கு. ஆனா அந்த தீல இருந்தா எல்லாமே ஸ்டார்டிங்கும் இருக்கு. முடிஞ்ச அந்த பிலாசபிக்கல் கனெக்ட் நம்ம எண்ட்ல ட்ரை பண்ணுவோம். பட் அது இல்லைனாலுமே நம்ம வந்து நான் சொல்ல போறதுன்னா தீ இஸ் a பேசிஸ் ஆஃப் எவ்ரிதிங். பட் அதுவே வந்து நம்ம வளர்ந்து சிவிலைசேஷன் ஆனது காரணமாவும் இருக்கிற அந்த தீ நம்மளையே முடிக்கிறதுக்கு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது கலிபோர்னியா மாகாணத்துல உள்ள
மாகாணம்னு அவங்க சொல்லுவாங்க, ஸ்டேட்னு கூட சொல்லலாம், புரியாதவங்களுக்கு ஸ்டேட். யா. நம்ம தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் இருக்க மாதிரி, இப்போ நம்ம NSW ஆஸ்திரேலியாவில் இருக்க ஸ்டேட் மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து கலிஃபோர்னியா. அங்கே மிகப்பெரிய நகரங்கள்லாம் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த பிக் சிட்டி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ், எஸ். இன்னொன்று சான் பிரான்சிஸ்கோ இருக்குன்னு ஆமா. நினைக்கிறேன். அங்கதான். ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா அது யூஎஸ்ஏல வெஸ்ட் சைட்ல வந்து இருக்குது. பொதுவாக வந்து இட்ஸ் வார்மர் தென் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மக்கள் எல்லாருமே இந்த வார்மர் இடத்த நோக்கி தான் வந்து படையெடுத்து போவாங்க. போயிருக்காங்க, அப்படிதான் போயிருக்காங்க எல்லாரும். இப்போ வந்து நியூயார்க் தான் இருக்குல்ல ஹையஸ்ட் பாப்புலர் சிட்டி, ஹையஸ்ட் ஃபினான்ஸ். ரெண்டாவது யூஎஸ்ல வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் தான். கரெக்ட். பிளஸ் வந்து இது வந்து ஒரு வின்டர் சீசன் வேற. நான் சொன்ன மாதிரி வின்டர் சீசனா இருந்தாலும் நியூயார்க் அளவுக்கு அங்க குளிர் கிடையாது. குளிர் உண்டு, பட் நியூயார்க் அளவுக்கு கிடையாது. போயிருக்கேன். போயிருக்கீங்களா? லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்கேன். அந்த இது ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம்லலாம் வந்து படுத்துட்டு இருக்கேன் நானு. சூப்பர். சோ அது வந்து அப்ப உங்களுக்கு தெரியும் அங்க உள்ள இடம். சோ இது என்னன்னா ஒரு வின்டர் சீசன்ல எப்படிடா இவ்வளவு தீ வந்துங்கிறதே வந்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் கேள்விக்குறியா இருக்கு. எப்படி அது வின்டர்ல இவ்வளவு தீ வரும் அப்படிங்கிறது. பொதுவா இப்ப ஆஸ்திரேலியா பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா இஸ் a வெரி ட்ரை லேண்ட். இந்த சென்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து ஒரு ட்ரையான ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு ஏரியா. அதனாலதான் இங்க வந்து பொதுவா புஷ் ஃபயர் அதிகமா இருக்குங்கிறது வந்து சொல்றாங்க. கரெக்ட். பட் அதே மாதிரி வந்து யூஎஸ்ல ரொம்ப ட்ரை ஏரியாஸ் இருந்தாலுமே இது வந்து வின்டர் சீசன்ல அவ்வளவு ட்ரையான ஒரு டைம் கிடையாது. அப்படியும் இருக்கும்போது இப்ப எப்படி ஃபயர் வந்துச்சு? அதாவது நம்ம ஊர் டார்வின் வந்து வின்டர்லயே அதே 35 டிகிரி இல்லையா? சோ அது மாதிரிதான். இப்ப சொல்ல போனா சென்னைலாம் வந்து பயங்கர சூடு ஆல் த்ரூ அவுட் த இயர். சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து எங்க மரம் இருந்தாதானே. அதனால இப்ப அதுக்கு முன்னாடி உள்ள சயின்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபயர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த புஷ் ஃபயரை பத்தி தெரியும்னா அது மாதிரி ஃபயர்னா என்னன்னு தெரியணும். ஃபயர்னா நீங்க வேற அப்படி போயிடக்கூடாது. ஒரு ஃபயர் உருவாக 3 விஷயங்கள் தேவைப்படுது. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க தெரியுமா, நம்ம இன்ஜினியரிங்லயே இதெல்லாம் வந்து கத்து கொடுப்பாங்க. எப்படி நம்ம இந்தியால இருக்கக்கூடிய வந்து 1/2 கோடி 75 கோடி மக்களுக்கு மேல இது தெரியுமே. அப்போ ஃபயர்னா 3 விஷயம் என்னலாம் சொல்லுங்க பாப்போம். ஒரு தீ பொருள், காற்று, அப்புறம் 3வது அதிகம் மறந்து போச்சு. வந்துட்டீங்க ஓரளவுக்கு. சோ கண்டிப்பா இது எல்லாருமே நம்ம 3வது வகுப்பு 4வது வகுப்பு பிசிக்ஸ்ல சயின்ஸ்ல படிச்ச ஒரு விஷயம் தான். ஆனா அதை வந்து நம்ம எப்படி இந்த நடைமுறைக்கு அதை திங்க் பண்ணாம போறோம் அப்படிங்கறதா. இப்ப இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்னது அப்படி கொஞ்சம் மெருகேத்தி சொல்றேன். 3 விஷயங்கள் தேவைப்படுது. ஒண்ணு வந்து எரிபொருள். கரெக்ட். எரிபொருள் வந்து இங்கிலீஷ்ல சொன்னா ஃபியூயல். ஆக்சிஜன் உயிர் வாயு. ஆமா. இன்னொன்னு வந்து வெப்பம், ஹீட். ஏதோ ஒரு ஹீட், அதாவது ஒரு சோர்ஸ் வேணும். சோ இது 3 இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இப்ப நம்ம எல்லாருக்கும் மக்கள் புரியறதுக்காக சில விஷயங்களை தமிழ்ல சில விஷயம் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஆக்சிஜன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சிஜன் தேவை, எரிபொருள் தேவை, ஹீட் தேவை. இது 3 இருந்தாதான் வந்து ஃபயர் வரும். சோ இது 3 சேர்ந்து நடக்கிற சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வந்து இந்த கம்பஷன் சொல்லலாம். இது 3 சேர்ந்தா அந்த கம்பஷன். நீங்க ஓகே எலிமெண்டரி சயின்ஸ்ல இருந்து இந்த இப்போ இது சொல்லுங்க. இப்ப ஒரு கம்பஷன் ஏற்படுது. இன்புட் வந்து 3 கொடுத்துட்டோம். ஃபியூயல் கொடுத்துட்டோம், ஆக்சிஜன், ஹீட் கொடுத்தாச்சு. ஃபியூயல் இந்த எரிபொருள் எது வேணாலும் இருக்கலாம். பெட்ரோலா இருக்கலாம், சாலிட் இந்த வுட்டா கூட இருக்கலாம். குட் கண்டக்டர் ஆஃப் அந்த ஃபயர் அந்த மாதிரி இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சொல்ல ஆக்சிஜன் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கு உலகம் ஃபுல்லாவே. ஹீட் வந்து ஒரு சோர்ஸ் தேவை. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து சன்னா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு லைட்னிங்கா கூட இருக்கலாம், இல்ல நீங்க சிகரெட் அடிச்சுட்டு கீழே போடுற அந்த இது பட்டா கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்கு. சோ இப்போ இது 3 சேர்ந்து கம்பஷன் ஆயிருச்சு. இப்போ இந்த கம்பஷனோட அவுட்புட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எனர்ஜி. என்ன எனர்ஜி வருது? அந்த ஹீட்ல, அந்த ஃபயர்ல அது ஒரு எனர்ஜி. ஹீட் நீங்க ரொம்ப ஓபன் இது சின்னதாவே சொல்லுங்க. பெருசா யோசிக்கணும். ஹீட் கரெக்ட். ஹீட் எனர்ஜி வருது. இன்னொன்னு வந்து லைட். படிச்சதெல்லாம் ஞாபகம். இன்னொன்னு வந்து லைட். நம்ம எனர்ஜி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இப்போ நீங்க தீப்பெட்டியை பொருத்தி இது பண்றீங்க. ஆமா. அந்த ஃப்ளேம்னு சொல்றா ஹீட் அண்ட் லைட் வருது. இப்போ இதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? இன்புட்டுக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? ஹீட். அவுட்புட் ஹீட் வருது. இதுதான் ஃபயரோட ஒரு ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ் இல்ல, அதோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்புட்லயும் ஹீட் இருந்து அவுட்புட்லயும் ஹீட் இருக்கிறனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ செயின் ரியாக்ஷன். ஸோ ஒரு தீ வந்து டக்குன்னு அடிச்சு அப்படி நிக்காது. இப்போ உங்களுக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி அவுட்புட்டே எங்க இன்புட்டா வருது. உலகமே இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்கணும், அதுக்கு காரணமே ஆக்சிஜன் தான். உங்களுக்கு ஆல்ரெடி ஹீட்டும் அங்க கிடைச்சிருச்சு. ஸோ யூ ஜஸ்ட் நீட் ஏதாவது ஒரு ஃபியூயல் மேலதான் ஆல்ரெடி இது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா செயின் ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ ஆகும். இப்போ இந்த நான் சொன்னதை நீங்க அப்படியே ஒரு பெரிய ஒரு கார்டோ இல்ல அந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஸ்ட்ரைக் தான் தேவை. அந்த ஸ்ட்ரைக் எதுவா இருக்கும்னு நான் சொல்றேன்.
அந்த ஸ்ட்ரைக் கிடைச்சப்போ அங்க மரங்கள் எல்லாமே சருகு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஈஸியா தீப்பற்றக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ உங்களுக்கு ஃபியூயல் கிடைச்சிருச்சு. ஆக்ஸிஜன் சொல்லவே தேவையில்ல. எல்லா மரங்களும் அதான் வெளியே இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரைக் நடந்தாலே அதுக்கப்புறம் அது செயின் ரியாக்ஷனா இந்த பால் வந்து ஃபுல்லா வந்து பரவ வந்து வாய்ப்பு இருக்கு. நான் அந்த ஸ்பார்க்னு இப்ப சொன்னேன் இல்லையா? அது வந்து இதுவரைக்கும் உலகத்துல நடந்த புஷ் ஃபயர்ல என்னென்ன விஷயங்களா இருந்திருக்குன்னா, இந்த இது ஒரு மாதிரி சர்வே எடுத்ததுல மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒரு கேர்லெஸ்னஸ்னால இருந்திருக்கு. ஹியூமனோட கேர்லெஸ்னஸ். ஆமா. அதுதான் வந்து டாப்ல இருக்கு. 2வது தான் வந்து லைட்னிங் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ லைட்னிங்னால ஆஸ்திரேலியால ரொம்ப புஷ் ஃபயர் நடந்திருக்கு. இல்லன்னு சொல்லல. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஹியூமன் இன்டென்ஷனலா பண்றது ஒண்ணு. அவனோட கேர்லெஸ்னால நடக்கிற விஷயங்கள் ஒண்ணு. நடந்திருக்கு. தனிப்பட்ட முறையில நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துக்க ஸோ வேண்டாம். இது நம்ம வீட்ல கூட உங்களுக்கு சில ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். இந்த மாதிரி இந்த புஷ் ஃபயருக்கும் காரணமே வந்து மனிதன் அப்படிதான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஸ்லோப்பா இருக்கிற இடத்துலயும், ஒரு சாதாரணமா ரவுண்டா இருக்க இடத்துலயும் ஃபயர் வந்து ஒர்க் ஆகுறது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸ்லோப் நேரா இருக்கிறதுல வந்து ஈஸியா நீங்க ஓரளவுக்கு ஃபயர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்லோப்பா இருக்கிறதுல வந்து இன்னும் கஷ்டம். ஏன்னா அதோட அந்த ஸ்லோப்பா இருக்கும்போது அது எரிஞ்சு எரிஞ்சு அது ஃபியூயல முன்னாடி தள்ளி தள்ளி இன்னும் ஃபாஸ்ட்டா வந்து அது ஆப்பரேட் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. பிளஸ் விண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு அவுட் சைட்ல ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இந்த மாதிரி மவுண்டன்லாம் இருந்ததுன்னா விண்ட். ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்கள் வந்து அங்க கலிஃபோர்னியால கலிஃபோர்னியால மாவட்டத்துல உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்ததுனால தான் இந்த வின்டர் சீசன்லயும் வந்து அவங்களுக்கு இவ்வளவு ஃபயர் வந்து இதா இருக்கு. இதுல மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த நெவடான்னு அங்க ஒரு மவுண்டன் இருக்கு. அந்த மவுண்டன்ல வந்து ஒரு மாதிரி இந்த வின்டர் சீசன் ஆன்செட் ஆறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு மிகப்பெரிய காற்று அந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்கு. ஆமா, இது நான் நியூஸ்ல படிக்கும்போது அதான் எனக்கு இப்ப சில கேள்விகள்லாம் இருக்கு. நீங்க இவ்வளவு இந்த எலிமெண்டரி சொல்லும்போது, சரி இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்களே ஹியூமன் கேர்லெஸ்னஸ்னால தான் வந்தது. அந்த பாழா போன அந்த ஹியூமனே ஏன் வந்து அத நிறுத்துறதுக்கான வழிகள்? ஏன்னா இது முதல் வாட்டியோ, 2வது வாட்டியோ நடக்கல. இல்லையா? பல நூற்றாண்டுகள்ல அட்லீஸ்ட் 100 வாட்டி இல்லன்னா கூட வந்து ஒரு 10, 15 வாட்டியாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் பார்த்திருக்கும்போது, ஏன் இந்த தடவ வந்து இந்த அளவுக்கான ஒரு சேதத்தை ஏற்படுத்த அளவுக்கு கூடிய ஏன் வந்து ஒரு நீங்க கேட்ட அந்த கேள்விய தான் இப்ப கான்ஸ்பிரன்சியா ரொம்ப பேர் வந்து இங்க தான் அந்த அரசியல் வருது. அங்கதான் வந்து அரசியல் வருது. நான் வந்து இத வந்து நான் நம்புறேனா இல்ல நீங்க நம்புறீங்களான்னு இல்ல. நம்ம வந்து படிச்சதோ இல்ல தெரிஞ்சதோ சொல்றோம். தனிப்பட்ட முறையில நான் இத நம்பல ஆக்சுவலி. ஏன்னா இப்ப நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். இப்ப வந்து அந்த சொன்ன மாரி அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அந்த மலைக்கு கீழ நெவேடா அந்த ஒரு டிரைவ் வே பக்கத்துல உள்ள ஒரு ஹவுஸ்ல தான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபயர் வந்திருக்கு அப்படிங்கிறது சேட்டலைட் இமேஜ் மூலமா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அது ரொம்ப மலை பக்கத்துல இருக்கனால அவங்களுக்கு சொல்லிட்டேன் ஸ்லோப்ல ஈஸியா அடிச்சிரும். டக்குன்னு வேகமா போயிரும். ஆல்ரெடி காத்து ரொம்ப அடிச்சிட்டு இருக்கு. ஆனா அது நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு 4 இடத்துல ரேண்டமா 4 இடத்துல ஃபயர் வந்து உருவாயிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறதும் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்ப இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆஸ்திரேலியால நம்ம இத கொஞ்சம் ஆஸ்திரேலியா கான்டெக்ஸ்ட்ல தான் பேசணும். மொத்த நான் கான்டெக்ஸ்டையும் இதுவுமே வந்து ஆஸ்திரேலியா பேஸ்ல தான் வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஆஸ்திரேலியால இருக்கோம். நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சப்பர்ப்னு சொல்லுவாங்க இங்க புறநகரம். அங்க நம்ம இருக்கிற அந்த வீடே வந்து பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தாண்டி தான் வந்து நீங்க கட்டவே முடியும். இந்த கவர்மெண்ட் வந்து இங்க பொதுவா ஆஸ்திரேலியால ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு நீங்க லேண்ட் வாங்கும்போதே வந்து அத புஷ் ஃபயர் ப்ரோன் ஏரியாவா இல்லையான்னு அந்த ப்ராஸ்பெக்டஸ்லயே எல்லாமே சொல்லிருவாங்க. சோ நீங்க புஷ் ஃபயர் ப்ரோன் ஏரியாவா இருந்தா அதுக்குன்னு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். நீங்க வீடு கட்டும்போது. சப்போஸ் அது இல்லைன்னா உங்களோட பிளானே அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அதை யாராவது டீவியேட் பண்ணி பில்டர் கட்டினா அவங்களோட லைசென்ஸையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. சோ இத மாதிரி வந்து இப்போ நான் இருக்கிற இடம் தெரியும். ஒரு மாதிரி மலை. இப்ப எங்களோட வந்து புஷ் ஃபயர் ப்ரோன் ஏரியால தான் இருக்குது. ஆமா. இப்ப ஆனா புஷ் இல்லையே. அதெல்லாம் வெட்டி நிலத்துல வீட்டை கட்டியிருக்கோம் நம்ம. ஆனா வந்து நமக்கு சப்போர்ட் சொன்னா நேர்களுக்கு தெரியாது. பட் இங்க கேன்பரால இருக்க சில டென்மன் ப்ராஸ்பெக்ட் கூம்ஸ் இது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு புஷ் ஃபயர் ப்ரோன் ஏரியால தான் இருக்கு. எல்லா வீடும் வந்து புஷ் ஃபயர் ப்ரோன் கொடுக்க மாட்டாங்க. சில ஹவுஸ்க்கு மட்டும் அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்து அதுக்குன்னு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். சில மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கலாம் நான் சொன்ன மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும். நீ இல்லை அது டிவேட் ஆனா கேன்சல் பண்றது, ஃபைன் போடுறது அப்படி மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்படி ஆஸ்திரேலியால இருக்கிறது ஒரு வளர்ந்த கண்ட்ரில இப்படி இருக்கிறத நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்பர் 1 வல்லரசு நாடான அமெரிக்காலயும் நான் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கரெக்ட். ஆனா வர்ற டேட்டா படி பார்த்தா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல முக்காவாசி வீடு வுட்ல தான் கட்டியிருக்காங்க. இதோட இன்னொரு மிகப்பெரிய கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாவே அந்த ஏரியால உள்ள எல்லா ஹவுஸுக்கும் இன்சூரன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி நான் இன்சூரன்ஸ் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தூரம் உண்மை எனக்கு அப்படின்னு தெரியல. ஆனா இந்த இதுக்கும் வந்து இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்.
இப்போதைக்கு அந்த இருக்க முக்காவாசி இடத்துல ஹவுஸ்க்கு வந்து இன்சூரன்ஸே கிடையாதாம். இஸ் கான் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன கான்ஸ்பிரசி சொல்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா வந்து அந்த இடத்தெல்லாம் வளைச்சு போட்டு அங்க ஒரு பெருசா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி மக்கள வெளிய போ சொன்னா போமாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க ஆமா. ரொம்ப நாளா இருக்காங்க. அவங்க வீடா இருக்கு. ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம இது பண்ணிட்டா, கடைசி அந்த நிலம் மட்டும் தான் இருக்கும். நிலத்த அவங்க வித்துட்டு போயிருவாங்க. இனிமே அங்க என்ன இருக்க போறாங்க? ஆ. இவ்ளோ பெரிய டெவஸ்டேஷன் பார்த்து அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு நம்ம தலைவர் ட்ரம்ப்பும், நம்ம எலான் மஸ்க்லாம் வந்து பயங்கரமா ட்வீட் போட்டு, அங்க உள்ள கவர்னர் சரியில்ல. யூ ஆர் ஃபெயிலியர் கவர்ன்மென்ட். மக்கள கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் திங்க மிகப்பெரிய பாலிடிக்ஸா எடுத்துட்டு வந்து அங்க ஒரு இப்ப ம். அரசியல் நடந்துட்டு ஓ! இருக்கு. இந்த அரசியல் பத்தி எனக்கு பெரிய விதத்துல தெரியாது. ஆனா, நான் வந்து நியூஸ்ல கேள்விப்பட்டது என்னன்னா வந்து, ஏறக்குறைய வந்து $15 பில்லியன் சேதம் ஏற்பட்டிருக்கு. அந்த $15 பில்லியன் வந்து அரசாங்கம் தருமா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அங்க இருக்கு. அப்படின்றத நான் வந்து கரெக்ட். கேள்விப்பட்டேன். $15 பில்லியன் கரெக்ட். அவ்வளோதான். இல்லையா? அந்த அந்த மாரியான ஒரு கிட்டத்தட்ட வந்து அதான் 9,000 வீடுகளோ ஏதோ போயிருன்னு சொன்னாங்க. அது போய்க்கிட்டே இருக்கு இன்னும் 10,000 வரைக்கும் போயிரும் போயிரும் அப்படின்றாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த மாரியான சில விஷயங்கள்லாம் தான். அதான் நான் திருப்பி எனக்கு வந்து என்னோட மனசுல வந்து ஒரு 2 விஷயம் வந்து ஃபேக்சுவலா வந்து காத்தே வந்து இதோ 110, 120 120 கிலோமீட்டர்ல பேசுங்க. பெர் ஹவர் அந்த மாரியான ஒரு ஸ்பீடு. அதான் 120னா நம்ம இங்கேருந்து வந்து சிட்னி போகும்போது அடிக்கிற ஸ்பீடு தானே அது. ஆமா. இப்ப திடீர்னு நம்ம போய் அது முன்னாடி நின்னோனே தூக்கிரும்ல ஆள. தூக்கிரும். அந்த அந்த மாரியான ஒரு ஸ்பீட்ல வந்து காத்து போயிட்டு இருக்கு. அதோட வந்து நெருப்பு போகுது அப்டின்னா, இத ஏன் அதான் திருப்பி எனக்கு கேள்வி நீங்க சொல்ற அந்த மாஃபியானால தான் வந்து பத்திட்டு இல்ல எரியுதோ! அதான் இது வந்து நான் அது நான் நம்புறேன்னா கான்ஸ்பிரசி இது கான்ஸ்பிரன்சி தான். இது வந்து நான் இப்ப நம்ம மோசடி டாக்ஸ்ல சொல்லிட்டோம். இதான் உண்மை அப்படின்னு சொல்லி கிளம்பிடாதீங்க. அந்த மாரிலாம் ஆமா. இது வந்து ஆனா சொல்லப்படுது. இதுல எவ்வளவு தூரம் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியல. இத பாலிடிக்ஸாவும் எடுத்துட்டு சில பேர் இது பண்றாங்க. பட் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ம். இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். என்னதான் ம். இருந்தாலும் இட்ஸ் பிக் நேச்சுரல் டிசாஸ்டர். இன்டென்ஷனலா ஏற்படுத்தப்பட்டதா என்னன்னு தெரியல. ம். எவ்ளோ பெரிய ஆளா அப்பா டைகரா இருந்தாலும், நம்ம நம்பர் 1 வைரஸ் நாடா இருந்தாலும், நேச்சுரல் முன்னாடி உங்களால ஒண்ணும் கிழிக்க அது முடியாது. அது நியாயமான பேச்சு. ஆமா. அதெல்லாம் சோ ஒண்ணுமே அவங்களால பண்ண இப்போ ஒரு முடியாது. எப்படி சென்னையில ஃப்ளட் வந்தப்போ மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருந்தாங்களோ, அது மாரி இந்த டைம்ல ஒண்ணு சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும். அத விட்டு இந்த மாரி அரசியல்லாம் இந்த டைம்ல கொண்டு வர்றது, பெர்சனலா எனக்கு புடிக்கல அப்படிங்கிறத ஆ. சொல்றேன். சோ அதனால அதுல எவ்வளவு உண்மை, பொய் இருக்குங்கிறத அப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க இன்வெஸ்டிகேஷன்ல. பட் இப்போதைக்கு அத ஒற்றுமையா இருந்து என்ன பண்ணலாம் பார்க்கணும். பிளஸ் வந்து இப்போ இந்த புஷ் ஃபயர் வந்து தடுக்க முடியுமா அப்படின்னா, பல விஷயங்கள்ல வந்து தடுக்கலாம். நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஆஸ்திரேலியா வந்து அதுல மிகப்பெரிய பெஸ்ட் வந்து இந்த மாரி ஏன்னா அவங்க தான் அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா. ஸோ ரொம்ப பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆப்போசைட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தீய ம். தீயாலேயே ஆமா. அணைக்கிறது அப்படின்னு சொல்றேன். மக்களுக்கு புரியலன்னா விரும்புகிறேன் படம் போய் பாருங்க. அதுல கிளைமாக்ஸ்ல கூட நம்ம பிரசாந்த் வந்து தீயால தான் அணைச்சிருப்பாரு. ஸோ அந்த மாரி. அது எப்படின்னா, இப்ப நீ உங்க வீட்ல இருந்து தீ இருக்கு. என் வீடு வந்து பக்கத்துல இருக்கு அப்படின்னா, உங்க வீட்ல இருந்து எங்க வீடு வரை தீ வர்றதுக்கு அந்த சோர்ஸ் எல்லாமே இருந்தா தான் வீட்டுக்கு தீ வரும். ஆமா. ஸோ அந்த நடுவுல உள்ளது எல்லாத்தையுமே மொதயே டெஸ்ட்ராய் பண்ணிருவாங்க. எப்போ? ம். இந்த புஷ் ஃபயர் சீசன் முன்னாடியே. ஆ சோ, அதான். அப்ப வந்து அவங்களுக்கு அந்த இது இருக்காது. ஃபியல் இருக்காது. எதுவுமே அந்த பாத் ம். எதுவுமே இருக்காது. சோ, அது மாரி சில முக்கியமான இடங்கள்லாம் கோல்டு வின்டர்லயே வந்து கொளுத்திருவாங்க. குடுத்துரும். ஆஸ்திரேலியால வந்து இத இண்டிஜினஸ் ஆமாமா. பீப்பிள்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து இத வருஷ காலமா, வருஷ காலம் 10,000 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. சோ, அந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாரி இப்ப புது புது ஐடியாஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. சோ, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா, இந்த ம். மாரி ஒரு பெரிய டிவாஸ்டேஷன வந்து தடுக்கலாம். சோ, இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம ஜஸ்ட் அதுல அங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் பேசாம, அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல், லைட்டா அரசியல், அத பேசி நம்ம முடிச்சிருக்கோம். சோ, இது உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.